மாற்றமும் கிடையாது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூனியம் இருக்கேன்னு சொல்றான், அதனால தாக்கம் உண்டு என்று சொல்றான். இதை மறுத்துடக்கூடாது. விளங்கிட்டா? ஒன்றை மறுக்க போய் இதை மறுத்து விடக்கூடாது. இதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம். இந்த சூனியம் சம்பந்தமாக இன்றைக்கு முன்வைக்கப்படுற ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், சூனியம் என்று யார் நம்புகிறார்களோ, தாக்கம் உண்டு என்று நம்புகிறார்களோ அதுவே குஃபர் என்ன நினைக்கிறாங்க. அது குஃபர் என்று குர்ஆனும் சொல்லல, ஹதீஸும் சொல்லல. இது சூனியத்தை நம்புறது, சூனியத்தை படிக்கிறது, சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறது, சூனியம் வைக்கிறது, அவுக்க போறது, சூனிய காரணம் ஆகிறது, இதுகளை தான் குர்ஆன் ஹதீஸும் குஃபர் என்றது. ஆனா சூனியம் ஒன்று இருக்கி அதனால தாக்கம் உண்டு என்பது குஃபர். இதை வரலாற்றில் மறுத்தவர்கள் யார் தெரியுமா? இந்த 1400 வருஷமா உங்களுக்கு வரலாற்றை படிக்க கிடைச்சா, 1400 வருஷமா நீங்க சஹாபா கண்ட வரலாறு இருந்து தாபியின்கள், தபு தாபிங்கள், அதுக்கு பின்னால வந்த புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசை, இப்னு மாஜா, அபூ தாவூத், அதுக்கு பின்னால வந்து இப்னு தைமியா, இப்னு கைம் ஜௌஸி, இப்படி இந்த வரிசையா நீங்க அறிஞர்களுடைய வரலாற்றை படிப்படியாக படிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் ஒரு அறிஞரும் மறுத்ததை உங்களால் காண முடியாது. ஒரு அறிஞர் முஅத்தஸிலா பிரிவில் இருக்கக்கூடிய முஅத்தஸிலா கொள்கை உள்ளவர்களும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தான் மறுத்திருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர் ஹதீஸ்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது குர்ஆனுக்கு ஒரு மாற்று விளக்கத்தை அவர்கள் வைத்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வரலாற்றிலே மறுத்தவர்கள் யார் தெரியுமா? முஅத்தஸிலா கொள்கையில இருந்த பகுத்தறிவுவாதிகள் என்று இஸ்லாத்தை பகுத்தறிவிய நோக்காகவே ஆய்ந்தவர்கள். பகுத்தறிவு பூர்வமான மார்க்கம் தான் இஸ்லாம். ஆனா எல்லா விஷயத்தையும் பகுத்தறிவு பூர்வமாகவே நோக்க முற்பட்ட முஅத்தஸிலா கொள்கை பிரிவினர்களும் அடுத்ததாக அபூ ஹனீஃபா இமாமும் தான் வரலாற்றிலே இந்த சூனியம் ஒன்று இல்லை என்று மறுத்தவர்கள். மற்றபடி எல்லா அறிஞர்களும் எடுத்து பட்டியல் போட்டிங்கன்னு சொன்னா சூனியம் இருக்கி அதுக்கு ஒரு தாக்கம் உள்ளன்னு ஏற்றுக்கொண்டவர்கள். இவங்க எல்லாம் கொள்கையில வழிகட்டவர்களா? இவர்கள் எல்லாரும் இஸ்லாமிய அடிப்படையோடு மோதுகின்றவர்களா? இமாம்கள் சொன்னா சரியன்னு நாங்க சொல்ல வரல, இமாம்கள் சொன்னா தவறு இருக்கத்தான் செய்யும், அதுல பிழை இல்லை. ஆனால் கொள்கையில் இவர்கள் வழி தவறியவர்களா? அதான் கேள்வி. பாருங்க, நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். இமாம் ஷவுகானி உங்களுக்கு தெரியும், அவருடைய ஃபத்ஹுல் கதீர் என்ற அற்புதமான தஃப்சீர், முதலாம் பாகம் 151வது பக்கம், சூனியம் சம்பந்தமான வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வரக்கொள்ள அவர் சொல்றாரு, வகது அஜ்மா அஹ்லுல் இல்ம், அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்த ஒரு முடிவிலே உள்ளனர். இஜ்மாவை ஆதாரம் காட்டணும்னு நினைச்சிடக்கூடாது, அப்படி மாத்திரக்கூடாது. குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் சூனியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஒரு தாக்கம் உண்டு என்பது வரலாற்று ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆதாரபூர்வமாக வரலாற்று ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயத்தை ஒன்றை மறுக்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் கொள்கையில் வழிகட்டவர்கள் இவர்களையும் சொல்லணும், இவர்களையும் சேர்த்து என்ன செய்யணும் சொல்லணும். இமாம் புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசை, இப்னு மாஜா, ஷாஃபி, அஹ்மத் பின் ஹம்பல், மாலிக், யாராக இருந்தாலும், இப்னு தைமியா, இப்னு கைம் ஜௌஸி, யாராக இருந்தாலும் சூனியம் இருக்கு என்று சொன்னா, தாக்கம் உண்டு என்று சொன்னா அவர்களும் வழிகேடர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அப்படி ஒரு டிக்ளேர் பண்ண ரெடியா இருக்கணும். சகோதரர்களே சொல்றாங்க எப்படி தெரியுமா? வகத் அஜ்மா அஹ்லுல் இல்ம் அலா அன்ன லஹு தஅதீரன் ஃபீ நஃப்ஸிஹி வ ஹகீகத்தன் சாபிதா. சூனியம் இருக்கிறதே அதுக்கென்ற ஒரு தாக்கம் உண்டு, அதற்கென்ற ஒரு யதார்த்தம் உண்டு என்பதில் உலக அறிஞர்கள், குர்ஆன் சுன்னாவை சேர்ந்த அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்த முடிவிலே உள்ளனர். வலம் யுகாலிஃப் ஃபீ ஸாலிக இல்லல் முஅத்தஸிலா, இதிலே கருத்து முரண்பட்டவர்கள் முஅத்தஸிலாக்களும் வ அபூ ஹனீஃபா, இமாம் அபூ ஹனீஃபாவும் தான். இந்த இரண்டு பேரும் தான், இந்த முஅத்தஸிலா பிரிவினரும் இமாம் அபூ ஹனீஃபாவும் மாத்திரம்தான் இந்த சூனியம் என்பது இல்லை, அதற்கு ஒரு தாக்கம் இல்லை என்று சொன்னவர்கள். ஆனால் மற்ற அறிஞர்கள் யாவரும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். முதலாவது விஷயம், ஏன்னா குர்ஆன்ல சொல்லப்பட்டோன்னு நம்ம எப்படி வேற வழக்கத்தில் நிராகரிக்கிறது? நேரடியாக அல்லாஹ் தஆலா சொன்ன ஒன்று தானே. ரெண்டாவது பாருங்க, இமாம் குர்துபி, நீங்கள் இப்னு கதீரை போன்று குர்துபியை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். குர்துபி அவர்கள் தனது தஃப்சீரிலே 2ஆம் பாகம் 46வது பக்கம் இதே வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், ஸஹப அஹ்லுஸ் சுன்னா, சுன்னா வழி வந்த அறிஞர்கள், சுன்னாவை பின்பற்றக்கூடிய அறிஞர்கள், சுன்னாவை ஏற்கக்கூடிய அறிஞர்கள், இலா அன்ன ஸிஹர தாபித்துன் வலஹு ஹகீகா, சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது, அதற்கென்ற ஒரு தாக்கமும் யதார்த்தமும் உண்டு, அதற்கென்ற ஒரு யதார்த்தமும் உண்டு என்று சுன்னா வழி வந்த அறிஞர்கள் ஏற்றிருக்கிறார்கள். வதஹப ஆம்மத்துல் முஅத்தஸிலா, முஅத்தஸிலாவிலே உள்ள மிக கூடுதலான அறிஞர்களும் அபூ இஸ்ஹாக் அல் இஸ்திராபாதி, அபூ இஸ்ஹாக் அல் இஸ்திராபாதி என்ற மின் அஸ்ஹாபி ஷாஃபி, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞரும் அன்ன ஸிஹர லா ஹகீகத லஹு, சூனியத்துக்கு தாக்கம் இல்லை, அதற்கு ஒரு யதார்த்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவுதான். அங்க முஅத்தஸிலாவும் அபூ ஹனீஃபாவும், இங்க முஅத்தஸிலாவும் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞரும் சூனிய சார்ந்த ஒரு சிலரும் தான் இப்படி சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இமாம் அபூ ஹனீஃபா மிகப்பெரிய அறிஞர், ஆனால் மார்க்கத்தை பகுத்தறிவியல் ரீதியாக அணுகியவர்னு உங்களுக்கு தெரியும்.
அதே போலதான் அபு இஸ்ஹாக் அல் இஸ்திராபாதியும். இவர்களை தவிர வேறு யாரும் இதை மறுத்தது கிடையாது. இதை மறுத்தது கிடையாது. குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட இந்த சூனியத்தை மறுத்தது கிடையாது. ஆனால் இந்த அறிஞர்கள் எல்லோரும் சூனியம் என்பது ஹராம், அது செய்யக்கூடாது, அதில் பெரும் பாவம், கற்பிக்க கூடாது, கற்க கூடாது, சூனிய காலத்தில் போகக்கூடாது, அது குஃப்ர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அது குஃப்ர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் சூனியம் என்ற ஒன்று உண்டு, அதற்கு தாக்கம் உண்டு என்று மறுக்காதவர்கள். இங்கே திருப்பியும் சொல்லிக் கொள்கிறேன், சூனியம் இருக்கின்றது நிறுவனம் எந்த அவசியம் இல்லை. அது இருந்தா உண்டு, இல்லாட்டி உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்றது இங்க முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இது இரண்டாவது விஷயம். முதலாவது சூனியம் என்பது குஃப்ர் என்பதற்கான சில விஷயங்களை சொன்னேன். இரண்டாவது அஹ்லு சுன்னாவை சேர்ந்த, அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் மார்க்கமாக ஏற்ற அறிஞர்கள் பட்டியலிலே யாருமே, இந்த நான் குறிப்பிட்ட சிலரை தவிர வேறு யாருமே மறுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதற்கு முன்னால் வந்து இமாம் நவவி, இவர்கள் இருவரும் அஷ்அரியா கொள்கையை சேர்ந்தவர்கள். ஹதீதிலே இவர்கள் முஹத்திதீன்களாக இருந்தாலும் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்களிலே சில தஅவீலாத்துகள் செய்தவர்கள். அல் அக்தாவுல் அகதியா ஃபி ஃபத்ஹுல் பாரி என்ற ஒரு நூல் இருக்கிறது. ஃபத்ஹுல் பாரியிலே இருக்கக்கூடிய அகீதா ரீதியான தவறுகள், ஃபத்ஹுல் பாரி என்பது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய நூல், அதிலே இருக்கக்கூடிய அகீதா ரீதியான தவறுகள் என்ற ஒரு நூல் இருக்கிறது. சில தவறுகளை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி விட்டுத்தான் இருக்கிறார். இவர் கூட சூனியம் ஒன்று இல்லை என்று மறுக்கவில்லை. இமாம் நவவி கூட சூனியம் ஒன்று இல்லை என்று மறுக்கவில்லை. 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டிலே கொள்கை பிரகடனம் செய்து மிக போராட்டம் செய்த இரண்டு அறிஞர்கள், இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ், இவர்கள் கூட கொள்கை பிரச்சாரம் செய்தவர்கள், கொள்கை பிரகடனம் செய்தவர்கள், சூனியம் இல்லை என்று மறுக்கவில்லை. நவீன காலத்திலே இந்த 1700 முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் கொள்கைக்காக பிரகடனம் செய்து பிரச்சாரம் செய்தவன்னு தெரியும். இவர்கள் கூட சூனியம் இல்லை என்று மறுக்கவில்லை. அதே போன்று நவீன காலத்திலே வாழ்ந்து மரணித்த 3 அறிஞர்கள், அஷேக் அப்துல் அசீஸ் அப்துல்லா பின் பாஸ், முகமது பின் சாலிஹ் அல் உசைமீன், முகமது நாசருதீன் அல்பானி, இந்த 3 அறிஞர்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவும் தான் மார்க்கம் என்று ஏற்று போராடியவர்கள், சூனியம் இல்லை என்று மறுக்கவில்லை. சூனியத்தை எதிர்த்தவர்கள், சூனியம் குஃப்ர் என்று சொன்னவர்கள், ஆனால் சூனியம் இல்லை என்று மறுக்கவில்லை. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இவ்வளவு அறிஞர்கள் ஒன்று சொன்னால் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. இவ்வளவு அறிஞர்கள் சேர்ந்து சொன்னாலும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண் என்றால் வைக்க வேண்டியதுதான். ஆனால் இவ்வளவு அறிஞர்களையும் வழிகேடர்கள் என்று சொல்ல தயாரா? அதான் இங்கே முக்கியம். இவ்வளவு அறிஞர்களும் கொள்கையை விட்டு வெளியேறியவர்கள், இஸ்லாத்தின் அடிப்படையோடு மோதியவர்கள் என்று சொல்லலாமா? ஒருவருக்கு இஜ்திஹாத் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு சமூகமே, ஒரு வரலாற்றிலேயே எல்லோருமே இப்படி ஒன்று குர்ஆனிலே இருக்கிறது என்ற இந்த இது வசனத்துக்கு இதுதான் கருத்து என்ற ஏற்ற ஒன்றை நிராகரிக்க முடியாது. அல்லாஹு ஆலம். சகோதரர்கள், அடுத்தது என்ன தெரியுமா? இந்த சூனியம் சம்பந்தமாக இது இல்லை என்று பேசுவதற்கு முன்னால், இதுபடி நாங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எத்தனை ஹதீதுகளை நிராகரிக்க வேண்டி ஏற்படும் தெரியுமா? சஹீஹான ஹதீதுகள். நாங்கள் அத்தஹியாத்